பாப்பி ஸ்மார்ட்டில் வந்து அவங்களுடைய செகண்ட் ப்ராஜெக்டான குயின் சைட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பாப்பி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு சைட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஏற்கனவே ஒரு 2.5 months ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த சைட் வந்து 2.5 months ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாப்பி ஸ்மார்ட்லேருந்து செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பாப்பிஸ் குயின் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் அதாவது பாப்பி ஸ்மார்ட்டுக்கும் பாப்பிஸ் குயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ பாப்பி ஸ்மார்ட்டில் வந்து யாருனாலும் ஐடி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஸும் போட்டுக்கலாம், ஃபீமேல்ஸை வந்து போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த பாப்பிஸ் குயினை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸோட நேமில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐடி போட்டுக்க முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஜென்ஸாக இருக்கேன், நான் வந்து ஒரு மெயிலாக இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஐடி போடுறதுக்கு இஷ்டமாக இருக்குது, இதில் பேக்கேஜ்லாம் நல்லா இருக்குது, எனக்கு வந்து இதில் ஐடி போட ஆசையாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஒய்ஃப் நேமில், ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒய்ஃப் நேமில் போடலாம், இல்லைனா உங்களுடைய அம்மா நேமில் போட்டுக்கலாம், இல்லைனா சிஸ்டரோட நேம்லேயும் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் உங்களுடைய கொடுத்துக்கலாம், அதாவது ஜென்ஸோட கொடுக்கலாம். அந்த நேம் மட்டும் ஃபீமேலோட நேமில் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஐடி இப்போ வந்து இது அமௌண்ட்டு கட்டிட்டு நீங்கள் வந்து ஐடி வந்து ஆக்டிவேஷனுக்கு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாஃப்ஸோட சைடில் இருந்து வெரிஃபிகேஷன் கால் வரும். ஓகேவா. ஸோ அப்படி வெரிஃபிகேஷன் கால் வரும்போது ஜென்ஸ் பேசக்கூடாது, அந்த ஃபீமேல்ஸோட நேமில் வந்து போட்டிருப்பீங்களா, ஸோ அவங்க தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டாஃப் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபீமேலோட நேமில் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ அப்போ அவங்களா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு ஃபீமேல் தான் எடுத்து பேசணும். ஸோ அப்படி பேசலை, ஜென்ஸ் தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐடியை வந்து லாக் பண்ணிட்டு உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து டோட்டலாக ஃபீமேல்ஸ்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ரெண்டு சைட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து சொல்லியிருப்பாங்க, காமர்ஸ் சைட் வந்து நாங்கள் கொண்டு வருவோம், நீங்கள் சைட்லேயே வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலான்னு. பட் யாருமே செஞ்சது கிடையாது. பாப்பி ஸ்மார்ட்டோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதாவது பாப்பி ஸ்மார்ட் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பாப்பி ஸ்மார்ட் பிளானில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணனா நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பி ஸ்மார்ட் பிளான் வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்து வைக்கிறேன். அது வந்து 2.5 மாதமாக ரன் ஆகிட்டுருக்கு. அந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு பேமெண்ட்டும் பெண்டிங் இல்லாமல் க்ளீனாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து அந்த பிளான் நீங்கள் வந்து பார்த்து ஜாயின் பண்ணால் அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன். வேணுன்றவங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ரெண்டு சைட்லேயுமே காமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை மலிவான ஒரு ரேட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் ஐடி போட்டு உள்ளே வரீங்கனாலே ஸோ உங்களுக்கு வந்து கூப்பன் கோடும் கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாம் தரமான ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ உங்களுக்கு இந்த பிளானில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்படின்னா கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் என்னதான் இருந்தாலும் அது கிளியர் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஐடி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். டோட்டலாக ஒரு 9 பிளான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பாப்பி ஸ்மார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஜாயின் பண்ண போகிற அந்த ஐடியா இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க், அதாவது வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ வேணுன்றாங்க மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி பொறுமையாக நீங்கள் வந்து ஐடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அப்டேட்ஸ் எல்லாமே நல்லா போகுதா அப்படின்ட்டு குரூப்லேருந்து வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஐடி போட்டுக்கலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். வேணுன்றாங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பாப்பிஸ் குயினில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ராடக்ட் தான். ஓகேவா. ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. ஸோ எல்லாமே தரமான ப்ராடக்ட் தான் கொடுக்க போகிறாங்க. சும்மா மூலிகை பொருட்கள், ஸோ அந்த மருந்து இந்த மருந்து மாத்திரை அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே தரமான நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது. டிவி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாத்துமே கொடுக்குறாங்க. ஸோ பக்காவான ஒரு பிளானில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாப்பி ஸ்குயினில் பார்த்திங்க அப்படின்னா 199 ரூபாயிலேருந்து 75,000 வரைக்கும் நமக்கு வந்து பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்துடலாம். ஸோ 199 ரூபா பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி செல்ஃப் ஆட்ஸ் வாட்சிங் இன்கம் ஆட்டு 10 ரூபா கிடைக்கும். ஸோ இதே பிளானில் ஒருத்தரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரூபா கிடைக்கும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு டேரெக்டில் 2 ரூபா கிடைக்கும். ஸோ லெவல் 2 to லெவல் 10க்கு வந்து 0.25 பைஸ் கிடைக்கும். ஸோ எல்லா பிளானுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்ட் இன்கம் இருக்கும், லெவல் 2 to லெவல் 10 இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 199 ரூபா பேக்கேஜுக்கு மட்டும் பிளான் வேலிடிட்டி 45 நாட்கள் மட்டும்தான். ஓகேவா. ஸோ இதோட டெய்லி சீலிங் லிமிட் வந்து 50 ரூபா. ஸோ சீலிங் லிமிட்லாம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேரை ரெஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா 10 லெவலுக்கு வந்து டீம் போயிட்டுருக்கு அப்படின்னா
இந்த பேக்கேஜ் 199 ரூபா எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா டீம் போகுது உங்களுக்கு 75 ரூபா வருது அப்படின்னா 50 ரூபா மட்டும்தான் ஆட் ஆகும், மீதி 25 ரூபா வந்து கம்பெனிக்கு வந்து போயிடும், உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 25 ரூபாய் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த பேக்கேஜஸ் இருக்குது இல்லையா, ஸோ 1250, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மாறணும். அப்போ வந்து அதில் உங்களுக்கு சீலிங் கூடும். ஸோ அது அடுத்தடுத்த பிளான் போகும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேரக்ட் இன்கம்னா உங்களுடைய லிங்க், அதாவது ரெஃபரல் லிங்கில் வந்து டேரெக்டாக நீங்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து டெய்லி உங்களுக்கு 45 நாட்களும் 2 ரூபா வச்சு ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லெவல் 2 to லெவல் 10னா டேரெக்டாக ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதாவது உங்களோட லெவல் 1ல் அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறது லெவல் 2. ஸோ அந்த லெவல் 2ல் இருக்கிறவங்க அவங்க கீழே ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு லெவல் 3, அந்த மாதிரி லெவல் 10 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட பேக்கேஜஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃபீமேல்ஸ்க்கான ப்ராடக்ட் தான். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் கொடுத்துருக்காங்க, நெயில் பாலிஷ், கீ செயின். ஸோ இது எல்லாமே தரமான ப்ராடக்ட், எல்லாமே கம்பெனி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, அதாவது நீங்கள் கெட்டுற காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு வந்து கூப்பன் கோடும் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தட்டு இந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான், காண்டாக்ட் நம்பரும் கால் பண்ணக்கூடிய நம்பரும் இதுதான். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து PDF வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த 199 ரூபாய்க்கு 100 ரூபா வந்து கூப்பன் கோடு கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் கோடு எப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது காமர்ஸ் சைட் இவங்களுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 10% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஐடி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது வந்து அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ப்ராடக்ட் இப்போ வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து 10% உங்களுக்கு 100 ரூபா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து நல்ல, அதாவது எல்லா பொருளுமே இதில் விலை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது நம்ம பாப்பி ஸ்மார்ட்டில். ஓகேவா? ஸோ அதே நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் வந்து 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட். ஸோ அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 1250 ரூபா அந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து செல்ஃப் ஆட் வாட்சிங் வந்து 17 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது, டேரக்ட் இன்கம் 5. ஸோ லெவல் 2 to லெவல் 10 வந்து 0.50. ஸோ இந்த லெவல் இன்கமில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் கால் எடுக்கலைன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீ ஆகிட்டு நான் வந்து உங்களுக்கு கால் பேக் வந்து பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு சீலிங் 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 199 ரூபா பிளானுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து 45 நாள் வேலிடிட்டி. ஸோ வேறு எல்லா பிளானுக்கும் 150 நாட்கள் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இதுலேயும் வந்து கூப்பன் கோட் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐடி போடும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்தாலே அந்த எல்லா ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கும். அதில் வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐடி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியர்லி 2 வீக்ஸில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்த பேக்கேஜ் வந்து 2500 ரூபாய் பேக்கேஜ். ஸோ இதில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஆட் வாட்சிங் பண்ணுறது மூலமாக 35 ரூபாய் எடுக்கலாம். ஸோ இந்த பிளானில் ஒருத்தர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் கமிஷன் வருது. ஸோ லெவல் 2 to லெவல் 10 0.75 பைசா தான் வருது. ஸோ டெய்லி சீலிங் லிமிட் வந்து 750 ரூபா. ஸோ இதோட பிளான் வேலிடிட்டியும் 150 நாட்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு வந்து 2000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லேயே வராது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இந்த கூப்பன் கூட ஒரே நாளில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுக்குமே நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, லைக் ஹேர் ட்ரையராக இருக்கட்டும், இல்லைனா கர்டன்ஸ் இருக்கட்டும், வாட்ச் இருக்கட்டும், ஃப்ளாஸ்க்கு அதுக்கப்புறமா இந்த மாப் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே தரமான ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? பிளாங்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கெட்டுற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த பேக்கேஜ் வந்து 5000 ரூபாய் பேக்கேஜ். ஸோ அதில் வந்து ஒரு நாள் செல்ஃபாக நீங்கள் ஆட் வாட்சிங் பண்ணுறது மூலமாக 70 ரூபாய் கிடைக்கும். ஸோ டேரக்ட் இன்கம் வந்து இந்த பேக்கேஜ்க்கு 12 ரூபாய். ஸோ லெவல் 2 to லெவல் 10க்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்க. பிளான் வேலிடிட்டி 150 நாட்கள் தான். ஸோ சீலிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட் இது வந்து 4000 ரூபாய்க்கு ஒர்த்தாக கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா?
ஸோ ப்ராடக்ட் இதுலேயும் சேம் தான், எல்லாமே கடைகள் வந்து டைப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் வருமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து ப்ராடக்ட் ரிசீவ் ஆன பிறகு நமக்கு ப்ரூஃப் ஷேர் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம வந்து குரூப்பில் வந்து போடுவோம். டேரெக்டாக உங்களுக்கு வந்து இது வந்து பாப்பி ஸ்மார்ட் வந்து அனுப்ப போகிறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேரெக்டாக அவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல கம்பெனிஸ், அவங்க வந்து இவங்க ஆர்டரை கொடுத்துருவாங்க. டேரெக்டாக அந்த இப்போ எப்படி சொல்லலாம், சத்யா இருக்குது, ஸோ ராஜன் கோ இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்னியாகுமரி பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ அதனால் அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே டைப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து டைப் பண்ணின கடையிலேருந்து டேரெக்டாக நம்ம வந்து இந்த ஆர்டர்ஸை கொடுக்க போகிறோம், அவங்களுடைய அட்ரஸை கொடுக்க போகிறோம். அங்கேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராடக்ட் வருமான்ற சந்தேகமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பேக்கேஜ்க்கும் தரமானது கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 10,000 பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் செல்ஃபாக ஆட் வாஷ் பண்ணுற மூலமாக 140 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ இது டேரக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 15 ரூபா கிடைக்குது. ஸோ லெவல் 2 to லெவல் 10க்கு வந்து உங்களுக்கு 1.25 ருபீஸ் வந்து இந்த 10,000 பேக்கேஜுக்கு கிடைக்குது. ஸோ பிளான் வேலிடிட்டி 150 நாட்கள். அதுக்கப்புறமா டெய்லி சீலிங் வந்து 1250 கொடுக்குறாங்க. ஸோ கூப்பன் கோடு வந்து 8,000 ரூபாய் மதிப்பில் கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் வந்து 2,000 ரூபாய் மதிப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜ்க்கு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டவ் இருக்குது, குக்கர், ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறம் சாரீஸ் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச், அந்த மாதிரி எல்லாமே ஒருத்தான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பேக்கேஜ் வந்து 25,000 ரூபாய் பேக்கேஜ். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலமாக ஒரு நாள் உங்களுக்கு இன்கம் வந்து 340 ரூபா கிடைக்குது. ஸோ 150 நாள் வரைக்கும் உங்களுக்கு 340 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் 200 ரூபா பேக்கேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து 45 நாட்கள் வேலிடிட்டி. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா திருப்பி 200 ரூபா வந்து நீங்கள் வந்து ரீடாப் அப் பண்ணணும். ஸோ வேறு எல்லா பேக்கேஜுக்கும் பார்த்திங்கன்னா 150 நாட்கள் வேலிடிட்டி. ஸோ அந்த 150 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து ரீடாப் அப் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கும் சேம் எல்லாமே அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர் கூலர் இருக்குது, சோஃபாஸ் இருக்குது, எல்லாமே தரமான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்த பேக்கேஜ் வந்து 35,000 ரூபாய் பேக்கேஜ். ஸோ இதில் வந்து செல்ஃபாக ஆட் வாஷ் பண்ணுற மூலமாக 470 ரூபா வருது. ஸோ டேரக்ட் இன்கம் 25. லெவல் 2 to லெவல் 10 பார்த்திங்கன்னா 1.75 ருபீஸ் வருது. ஸோ இதுவுமே 150 நாட்கள் வேலிடிட்டி தான். ஸோ இது வந்து பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் கட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் நல்ல ஒரு தரமான வாஷிங் மிஷின். ஸோ எல்லா பேக்கேஜும் எல்லா ப்ராடக்ட்டுமே இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ 35,000 ரூபாய் பேக்கேஜ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவி கூட அவைலபிளாக இருக்குது. டிவி, அதுக்கப்புறம் நல்ல கிட்ஸுக்கான இது, ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் அதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸு, சோனி, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ சில பேர்லாம் வந்து ஹேர் ட்ரையர் வந்து பிராண்டட் தான் வந்து எதிர்பார்ப்பீங்க, லைக் ஹேவல்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஃபிலிப்ஸ், அந்த மாதிரி நல்ல தரமான தான் எதிர்பார்ப்பீங்க. எல்லாமே பிராண்டட் தான், தைரியமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த பிளான் வந்து 50,000 ரூபாய் பிளான். ஸோ இதில் வந்து ஒரு நாள் நீங்கள் ஆட் சர்ச் பண்ணுற மூலமாக 670 ருபீஸ், அதாவது 670 ரூபாய் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளானுக்கு டேரக்ட் இன்கம், அதாவது ஒருத்தர் இதே பிளானில் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா வருது. ஓகேவா? ஸோ 30 ரூபா வருது. லெவல் 2 to லெவல் 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபாய் ஆட் ஆகுது. ஸோ பிளான் வேலிடிட்டி வந்து 150 நாட்கள் தான். சீலிங் வந்து 2,000 ரூபாய். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து, அதாவது 50,000 ரூபா பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு 20,000 ரூபா மதிப்பில் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. மீதி 30,000க்கு உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதுலேயும் டிவி இருக்குது, அடுத்து டேப் இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின், அதாவது விலை கூடின வாஷிங் மிஷின். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு மைக்ரோவேவ் அவன் இருக்குது, சோஃபா இருக்குது, எல்லாமே ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஹோம் தேட்டர் இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து லாஸ்ட் பேக்கேஜ் வந்து 75,000 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து ஒரு நாள் ஆட்ஸ் வாட்ச் பண்ணுற மூலமாக உங்களுக்கு 970 ருபீஸ், அதாவது 970 ரூபா நீங்கள் வந்து சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இதோட டேரக்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெவல் 2 to லெவல் 10 வந்து 2.50 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிளான் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 150 நாட்கள் தான். ஸோ இதோட டெய்லி சீலிங் வந்து 2,500 வரைக்கும் சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் இந்த பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 35,000 ஒருத்துள்ள ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக 40,000க்கு உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு கொடுப்பாங்க. ஸோ இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரே நாளில் கூட இந்த 40,000 கூப்பன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, அடுத்து தரமான வாஷிங் மிஷின், அடுத்து டிவி எல்லாமே கொடுக்குறாங்க, லேப்டாப் கூட கொடுக்குறாங்க.
ஸோ ஒரு சிலருக்குலாம் வீட்டில் லேப்டாப் இருக்காது. ஸோ அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பாப்பி ஸ்மார்ட்டில் நீங்கள் இந்த 75,000 ஐடி வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அது போக நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து விட்ராவல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ மினிமம் விட்ரா பார்த்திங்கன்னா இதில் வந்து ₹300 தான். ஸோ நீங்கள் வந்து விட்ரா கொடுக்குற நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். அவங்க 18 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அவங்க வந்து ஃபீமேலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 15% வந்து டிடக்ஷன், அதாவது நீங்கள் வந்து ₹300 விட்ராவல் போடுறீங்க அப்படின்னா 15% வந்து டிடக்ஷன் போக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ அதுவும் பேன் கார்டு, ஆதார் கார்டு இதில் கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு கொடுக்கக்கூடிய பேமெண்ட் வந்து டிடிஎஸ் கட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய பேன் கார்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ இதை கழித்து வந்து அந்த டிடிஎஸோ நீங்கள் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ பக்காவான லீகலான கம்பெனி. ஓகேவா? ஸோ விட்ராவல் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ 30 நாளைக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு வந்து விட்ராவல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபார் பிகினர் பேக்கேஜ், அதாவது ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இருக்குல்ல ₹200 பேக்கேஜ், அதுக்கு மட்டும்தான் 15 நாளைக்கு ஒருக்கா விட்ராவல். ஸோ அந்த 15 நாளைக்கு ஒருக்கா விட்ராவல் இருக்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? 15 நாளைக்கு ஒருக்கா விட்ராவல், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் வந்து இதாகும். ஸோ ஃபார் கண்டினியூஸ் இன்கம் வந்து நீங்கள் 150 நாட்கள், அதாவது வேலிடிட்டி சொல்லியிருப்பேன், அந்த வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா திருப்பி ரீடாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ₹200 பேக்கேஜ் மட்டும் உங்களுக்கு 45 நாள் வேலிடிட்டி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரீடாப் பண்ணணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ரீடாப் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இடையில அதாவது ₹200 நீங்கள் போடுறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ₹200 பேக்கேஜ் போட்டு ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 1 வீக் கழித்து நான் வந்து ஒரு ₹10,000 பேக்கேஜ் போடலாமா அப்படின்னா தாராளமாக போட்டு நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து 10 லெவல் இன்கம் வேணும்னா நீங்கள் 10 டேரக்ட் ரெஃபரல் கம்பல்சரியாக கொடுத்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது டேரக்ட் ரெஃபரல் வந்து விட்ராவலுக்கு கம்பல்சரி கிடையாது. விட்ராவல் வந்து நீங்கள் ரெஃபரே பண்ண வேண்டிய கான்செப்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு டீம் நல்லா போகுது, உங்களுக்கு 10 லெவல் இன்கம் வேணும்னா நீங்கள் 10 டேரக்ட் போட்டுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3 டேரக்ட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 லெவலுக்கான டீம் இன்கம் தான் வரும். 7 டேரக்ட் போட்டிருக்கீங்கன்னா 7 லெவலுக்கான டீம் இன்கம் மட்டும்தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ அது போக கஸ்டமர் கேர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் கேர்லாம் பக்காவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ எந்த ஒரு டவுட் கேட்டாலும் ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டு டீம் லீடர்ஸ் ரெனியூவல் பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ₹200 பிளான் போடுறீங்க. ஓகேவா? ஸோ ₹200 பிளான் போட்டு நீங்கள் வந்து நிறைய பேரை ரெஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல டீம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இப்போ ₹200 பிளானுக்கு பார்த்தீங்கன்னா 45 நாள் வேலிடிட்டி. ஸோ அந்த 45 நாளைக்குள்ளே நீங்கள் ₹800 டோட்டலாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து ரீடாப் பண்ணணும். அதாவது 45 நாள் வேலிடிட்டி. ஸோ அந்த 45 நாள் முடியதுக்கு உள்ளாடி நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணி ₹800 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலிடிட்டி வந்து 45 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். நீங்கள் ₹200 கட்டி ரீடாப் பண்ணணும். ஸோ அதே இது இப்போ ஒரு ₹2,500 பேக்கேஜ் எடுத்துப்போமே. ஸோ ₹2,500 பேக்கேஜ் எடுத்து இப்போ ₹1,250 பேக்கேஜில் இருந்து உங்களுக்கு 150 நாட்கள் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ₹2,500 பேக்கேஜ் எடுத்திருக்கீங்கன்னா அந்த 150 நாட்களுக்கு உள்ளாடி நீங்கள் வந்து நல்லா ரெஃபரல் பண்ணி ₹8,000 டோட்டலாக ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது இப்போது 150 நாள் வேலிடிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 100வது நாளில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஓரளவு நல்லா ரெஃபர் பண்ணுறீங்க. ஸோ 100வது அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி 100வது நாளில் வந்து ₹8,000 ஏர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிடிட்டி முடிஞ்சிடும். 101வது நாளில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா திருப்பி ரீடாப் பண்ணணும். ரீடாப் பண்ணும்போது எந்த பேக்கேஜ் உங்களுக்கு விருப்பமானதோ அதை வந்து நீங்கள் வந்து ரீடாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நல்ல பிளான் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த வகையிலையும் மக்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது, நம்ம கம்பெனி வந்து நல்லா போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பிளான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அது 75,000 பிளானில் இருக்கீங்க அப்படின்னா அந்த 150 நாட்கள் முடியதுக்குள்ளாடி நீங்கள் வந்து ₹2,50,000 டோட்டலாக ஏர்ன் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ₹75,000 ரீடாப் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பாப்பி ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்கவான லீகல் கம்பெனி. ஸோ எந்த விதத்துலேயும் நம்ம வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான பிளான்கள் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து நம்ம கம்பெனியில் வந்து 2வது ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ மொதல் ப்ராஜெக்ட் வந்து பாப்பி ஸ்மார்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பாப்பி குயின், அதாவது ஃபீமேல்ஸ்க்கு வேண்டி ஒரு தனியான சைட்டு. ஏன்னா இதில் வந்து நிறைய ஒரு ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹையர் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நல்ல ப்ராடக்ட், எல்லாமே தரமான ப்ராடக்ட். ஸோ வேறு சின்ன ப்ராடக்டை கொடுத்து, அதாவது நீங்கள் ₹75,000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சும்மா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா
சும்மா ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் எல்லாமே தரமான ப்ராடக்டாக கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்க ஒரு ரீசனால் தான் இந்த ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நம்மளுடைய கம்பெனியில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஐடி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மேலும் தகவல்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? பாப்பிஸ் குயின் சைட்டில் வந்து எப்படி நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர் லிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் வந்து உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நேமில் உங்களுக்கு ரெண்டாவது நேம் இருந்தால் அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. அடுத்து நாமினி நேம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறமா இந்த ஐடி வந்து நீங்கள் வந்து யாருக்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் நாமினி நேம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்கள் வீட்டில் இருக்க யாரோடனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அவங்களுடைய நாமினியோட ஃபோன் நம்பர், அடுத்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ ஸோ அதை போட்டுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்னா ஏற்கனவே போட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இதில் ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு சைன் அப் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம் இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வரும், அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தபடி லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர் நேம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ இது வந்து ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அதை வந்து கொடுத்து சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன் இன் கொடுத்ததும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பேக்கேஜஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 9 டைப் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5000 rupees பேக்கேஜ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5000 அப்படின்றதுல அப்கிரேட் பிளான் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் வந்து அவங்களோட யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணினா அப்புறமாட்டு உங்களுடைய ஜிபே இல்லைனா ஃபோன்பே இல்லைனா பேடிஎம் ஸோ எந்த யூபிஐ ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பே வித் யூபிஐ ஐடி அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் கம்பெனிக்கு. ஸோ நான் வந்து ஃபோன்பே ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃபோன்பேயில் போயிட்டு ஸோ அதில் வந்து பே வித் யூபிஐ ஐடி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ டு பேங்க் ஆர் யூபிஐ ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து ஜிபேயில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பே வித் யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் காப்பி பண்ண ஐடி வந்து ஸோ இதில் போய்ட்டு அப்படி வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணதும் உங்களுக்கு அதில் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி அதுக்கப்புறமாட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாது. ஸோ வந்து அந்த யூடிஆர் நம்பர் எல்லாமே தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கிளியராக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி எடுத்து உங்கள் யூடிஆர் ஐடி எல்லாமே தெரிகிற மாதிரி ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அப்புறமாட்டு நீங்கள் வந்து அந்த பேமெண்ட் பண்ணுற அந்த வெப்சைட் நீங்கள் பேமெண்ட் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே அந்த வெப்சைட்டில் இருந்திருப்போம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ண ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்து போட்டுருங்க. ஓகேவா? அதாவது இப்போ யூடிஆர் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூபிஐ ஐடி இல்லைனா யூடிஆர் நம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ராப்பராக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுடைய கேலரிலேருந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் கிளிக் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கணும். ஸோ பண்ணினதுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு இதில் என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து லெகின்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்றது கூட இதில் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு மீடியம் தேவைன்னா நீங்கள் இந்த லெகின்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு மீடியம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு சைஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ப்ராடக்ட் பிடிக்குமோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இங்கே வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா அதை கொடுத்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இப்போ வந்து கம்பெனியோட அட்மின் ஷீட்டுக்கு வரும். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸில் ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் காலம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் தான் எடுத்து பேசணும். எனக்கு வந்து குயின் சைட். ஸோ இது வந்து பெண்களுக்கு மட்டுமே இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ஸ் இப்போ எடுத்து பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐடி உடனே கேன்சல் பண்ணி அவங்க வந்து உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒருவேளை ஜென்ஸ் எடுத்தாலுமே அவங்க வந்து கேட்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் தான் பேசணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து முழுக்க ஒரு பெண்களுக்கான சைட்னால இந்த மாதிரி அவங்க வந்து ரூல்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்த்து உங்களோட சீலிங் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு விருப்பம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அதாவது விட்ரால் கரெக்டாக வருதா, ப்ராடக்ட் கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தா எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஐடி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ ஏற்கனவே இருந்தால் போயிடுச்சு. ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக கால் பண்ணுங்கள். நான் கால் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நானே உங்களுக்கு வந்து கால்
பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஐடி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மாட்டல் தான் பாய். நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறான் அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். മനസ്സിലായോ?